காசு வேஸ்ட் ஆகுதுன்ற ஒரு எண்ணம்லாம் காசு வேஸ்ட் கூட இல்லை, காசு ஃபைன் ஓகேவா. இப்போ நமக்கு ஒரு 200 ரூபாய் செலவு பண்றோம், இல்லை 300 ரூபாய் செலவு பண்றோம், அது இல்லைன்னா இன்னொரு இடத்துல செலவு பண்ண போறோம். நான் அந்த காசு விஷயத்த பெருசா சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்ம மக்கள் செலவு பண்றதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கிட்டே இருக்கு இந்த உலகம். ஏன்னா நமக்கு என்ன தேவை அதை நம்ம வாங்குறது இல்லை. நான் ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணிட்டேன், நீ அதை வாங்குங்கிறதா இங்க இப்போ நடந்துட்டு இருக்குது இல்லையா. டைம் சொல்றீங்களா? அப்போ டைம், என்னோட டைம், நான் உன்னை ரசிக்கிறதுக்காக போய் உட்கார்ந்து இருந்தேன்ல, அதுல கிடைக்கக்கூடிய ஏமாற்றம் தான் எனக்கு முக்கியம். நான் 2.5 மணி நேரம் படம்னா அதுக்கு முன்னாடி 1 மணி நேரம், அதுக்கு முன்னாடி 1 மணி நேரம். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலே நான் ஒரு படத்துக்காக ஒரு ஹாஃப் டே நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன். அப்போ ஹாஃப் டே நான் கொடுக்குறேன். நான் ஒரு ரசனைக்காக வரேன், நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வரேன். அப்போ என்ன நீ ஏமாற்றி அனுப்புறேன்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ அதுதான் இங்கே முக்கியமானதை பார்க்குறேன். மற்றபடி 200 ரூபாய் 300 ரூபாயோ ஒன்றும் இல்லை. தேட்டரில் விற்கிற பாப்கார்ன்லாம் அதெல்லாம் ஆப்வியஸ்லி வருத்தம் தான். 400 ரூபாய் 500 ரூபாய் விற்கிறாங்க. சரி, பார்க்கிங் வேற இப்போ சார்ஜஸ் இல்லை, இப்போ அதெல்லாம் நான் சாப்பிட்றது இல்லை, பாப்கார்ன்லாம் சாப்பிட்றதில்ல, படத்தை மட்டும் பார்த்துட்டு வந்துடுறது. யாராவது வாங்கி கொடுத்தா சாப்பிட்றேன். அதனால ஃபைன், நமக்கு பிடிச்சிருக்காங்கிறத நம்ம பார்க்கணும் நினைக்கிறேன்.